வீட்டுக்குறிப்பு சமையல் சோடாவின் பயன்கள். தீஞ்சு போன பாத்திரம் இருந்தால் சிறிது சமையல் சோடாவை சேர்த்து வெதுவெதுப்பான நீரை ஊற்றி ஊற வைத்து அதன் பிறகு தேய்த்தால் பாத்திரம் பளிச்சென்று மாறும். துணியில் கரை இருந்தால் சமையல் சோடா சேர்த்து அதனுடன் வெதுவெதுப்பான நீரை சேர்த்து ஊற வைத்து அதன் பிறகு துவைத்தால் கரைகள் மறைந்து பளிச்சென்று மாறும் துணிகள். பாத்திரம் கழுவும் சிங்கில் அடைப்பு இருந்தால் சமையல் சோடா சேர்த்து கொதிக்கும் நீரை ஊற்றினால் அடைப்புகள் நீங்கிவிடும். கண்ணாடிகள் ஜன்னல்கள் துடைக்க சமையல் சோடாவுடன் சிறிது நீரை ஊற்றி அந்த நீரில் கண்ணாடி ஜன்னல்கள் துடைத்தால் பளிச்சென்று மாறும் கரைகள் நீங்கி. கேஸ் அடுப்பு சுத்தம் செய்யும் போது சிறிது சமையல் சோடாவை சேர்த்து சுத்தம் செய்தால் கரைகள் நீங்கி பளிச்சென்று இருக்கும். பூச்சிகள் எறும்புகள் வரும் இடத்தில் சிறிது சமையல் சோடாவை தூவிவிட்டால் பூச்சிகள் எறும்புகள் வராது. இந்த வீட்டுக்குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வேறொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.